இப்போ சென்னை எடுத்துக்கிட்டோம்னு வைங்க. வளர்ச்சிக்காக பண்ற பெரிய மிஸ்டேக்னா என்ன சொல்லுவீங்க? வளர்ச்சின்றதுக்காக இதனால நெறைய மக்கள் பாதிக்கப்படுறாங்க அப்படின்னு நீங்க உங்க ஜர்னில பார்த்த விஷயம்னா என்னன்னு சொல்லுவீங்க? அ வளர்ச்சிக்காக பண்ற பெரிய மிஸ்டேக் அப்படின்னா, விஷயம் வந்து அது திரும்ப கிளைமேட் சேஞ்ச் மிட்டிகேஷன்ன்ற பேர்லயே தான் நடக்குது. அ அ கிளைமேட் மிட்டிகேஷன் அப்படின்ட்டு இந்த ஆத்தோரங்கள்ல இருக்கிற மக்களா இருக்கட்டும் சரி, இங்க அ ஏரிகள சுத்தி இருக்கிற மக்கள வந்து ரீசெட்டில் பண்ணி வெளிய போய் அ அ பெரும்பாக்கம், செம்மஞ்சேரி மாதிரியான இடங்கள்ல போடுறாங்கல்ல. திரும்ப அதுவும் ஒரு நீர்நிலையா தான் இருக்குது அப்படின்றது ஒரு 2வது விஷயம். இந்த மாதிரியான விஷயங்கள் இருக்கும்போது, ஒரு ஹோம்லெஸ் பீப்பிள் எங்க இருக்காங்க சென்னையில? இப்போ இங்க சேரிகள்ல செட்டில் ஆன மக்களே பார்த்தோன்னா, பல தலைமுறைகளுக்கு முன்னாடியும் சரி, இல்ல பல ஆண்டுகளுக்கு முன்னாடியும் சரி, கிராமப்புறங்கள்ல இருந்து வேற வழி இல்லாம வாழ்வாதாரம் இழந்து வந்து இங்க வந்த மக்களா தான் இருப்பாங்க. அப்போ "வந்தாரை வாழ வைக்கும் சென்னைன்னு" நம்ம ஒரு பிராண்ட் பண்றோம்ல. அப்போ வந்தவங்களுக்கும் இங்க இடம் இல்ல. பூர்வக்குடி மக்களுக்கும் இங்க இடம் இல்ல. வெறும் காசு வச்சிருக்கவங்களுக்கு மட்டுமான இடமா சென்னை இருக்கா? அப்படின்றது தான் வந்து ஒரு பெரிய கேள்வியா இருக்கு. ஸோ பிக்கெஸ்ட் த்ரெட் அப்படின்ட்டு சொல்லும்போது, வெறும் ஒரு அப்பர் கிளாஸ் ஆர் அப்பர் மிடில் கிளாஸ் எலைட் பீப்பிள்க்கு கேட்டர் பண்ற ஒரு நகரமா சென்னை மாறிக்கிட்டு இருக்கு. அப்படின்றது ஒரு டேஞ்சரஸான விஷயமா நம்ம பார்க்க வேண்டியது இருக்கு. ஆனா இது நார்மல் பாயிண்ட் ஆஃப் வியூல பார்க்கும்போது, அவங்க யோசிக்கலாம். எப்புட்றா எல்லா இடத்துலயும் கேஸ்ட் பார்த்து வைப்பாங்க அப்படின்னு யோசிக்கலாம். இப்போ நிலக்கரி சுரங்கம்லாம் நெறையா இருக்கு. அவங்க அந்த இடத்துல வரும்போது, அதுக்கு 15 கிலோமீட்டர் வந்து யாரும் இருக்கக்கூடாதுன்றாங்க. அது வந்து நார்மலான விஷயம் தானே. அது கண்டிப்பா கேஸ்ட்னால தான் அப்படி பண்றாங்கன்னு நம்ம சொல்ல முடியுமா? ஓகே. அத கண்டிப்பா சொல்ல முடியும். ஏன்னா, அ அது டைரக்ட்டா இல்லாட்டியும், ஏன் அவங்க அங்க வைக்கிறாங்க அப்படின்றதுக்கு காரணம், அந்த அங்க இருக்கிற மக்கள வந்து அவங்க குரல் இல்லாதவங்களா பார்க்குறாங்க. இப்போ பெசன்ட் நகர்லனா ஜட்ஜஸ் கம்ப்ளைண்ட் பண்ணுவாங்க. அங்க இருக்கிற ரிட்டயர்ட் கவர்ன்மென்ட் அத்தாரிட்டீஸ் வந்து கம்ப்ளைண்ட் பண்ணுவாங்க. அப்போ வந்து அவங்க யார குரல் இருக்கிறவங்களா பார்க்குறாங்க, யார குரல் இல்ல அப்படின்ட்டு பார்க்குறாங்க. அப்போ ஒரு ஒரு பகுதி ஒரு சாரார் மக்கள ஏன் குரல் இல்லாதவங்களா பார்க்குறாங்கன்றதுக்கு, அவங்களோட ஜாதியும், வர்க்கமும் இந்த மாதிரியான விஷயங்கள் வந்து கண்டிப்பா காரணமா இருக்கிறத வந்து நம்மளால பார்க்க முடியுது. இப்போ கார்ப்பரேட்ஸ்லாம் எந்த மாரி ரோல் ப்ளே பண்ணணும்னு நெனைக்கிறீங்க? என்விரான்மென்ட்ட பொறுத்தவரைக்கும். இப்போ இருக்கிற இதில இப்போ கிளைமேட் சேஞ்சுக்கு ஒரு பிரதானமான காரணம் அப்படின்னாலே கார்ப்பரேட்ஸ் தான் அப்படின்றப்போ, அவங்க சென்சிபிள் ஆகுறது அப்படின்றது, அவங்க அவேக் ஆவறது அப்படின்றது வந்து கண்டிப்பா ஒரு முக்கியமான விஷயம். கார்ப்பரேட்டோட சோஷியல் இம்பேக்ட் அப்படின்றது அவங்களோட சிஎஸ்ஆர்ல மட்டும் கிடையாது. அவங்களோட ஆக்டிவிட்டீஸ எவ்வளோ சஸ்டெய்னபிளா டிசைன் பண்றாங்க அப்படின்ற ஒரு விஷயத்துலயும் இருக்கு. இப்போ உதாரணத்துக்கு சொல்லணும்னா, இன்னைக்கு எல்காட் ஐடி சிட்டி இருக்குதுல்ல ஓஎம்ஆர்ல. ஸோ எல்காட் ஐடி சிட்டி இஸ் பிளாட்டினம் ரேட்டட் கிரீன் பில்டிங். அதாவது சஸ்டெய்னபிள் பில்டிங்ஸ்க்குன்ட்டு ஒரு சர்டிஃபிகேஷன் குடுப்பாங்க. அதில வந்து பிளாட்டினம் சர்டிஃபிகேட் வாங்குன ஒரு பில்டிங் வந்து எல்காட். ஆனா அது இருக்கிறது வந்து பள்ளிக்கரணை மார்ஷ்லேண்ட் மேல. ஸோ இந்த மாதிரியான சென்சிட்டிபிலிட்டியா இருக்கட்டும் சரி, சஸ்டெய்னபிலிட்டி அப்படின்ட்டு வரும்போது, அந்த இடத்துக்கு எது பொருத்தமா இருக்கும் அப்படின்ற அ விஷயங்கள்ல வந்து கார்ப்பரேட் அவங்களோட நடவடிக்கைகள் எல்லாத்தையும் பண்ணாலே ஒரு பெரிய மாற்றம் கண்டிப்பா கிரியேட் ஆகும். இது வந்து வெறும் சஸ்டெய்னபிலிட்டின்ற ஆங்கிள்ல மட்டும் இல்லாம, அவங்களோட எம்ப்ளாயீஸ எப்படி ட்ரீட் பண்றாங்க, ஒரு அ ஏசி ரூம்குள்ள உட்காந்து வேலை பண்றவங்களும், வேர் ஹவுஸ்ல உட்காந்து வேலை பண்றவங்களையும் ஒரே மாதிரி ட்ரீட் பண்றாங்களா? அப்போ ஹீட் ஸ்ட்ரெஸ்ன்றப்போ வேர் ஹவுஸ்ல அ அ உட்காந்து வேலை பண்றவங்களுக்கு இவங்க என்ன மாதிரியான எய்ட்ஸ் வந்து கொண்டு வராங்க? இப்போ அவங்களோட ஆஃபீஸ்ல ஈக்விட்டிய வந்து அட்டைன் பண்ணுறதுக்கு அவங்க என்ன மாதிரியான விஷயங்கள் பண்றாங்க? ஒருத்தவங்க வந்து ஒரு பிரிவிலேஜ் கம்மியான இடத்துலேருந்து வராங்க அப்படின்னா, அவங்களோட அப்லிஃப்ட்மெண்ட்டுக்கு வந்து அந்த கம்பெனி என்ன குடுக்குது? இது எல்லாமே தான் வந்து கார்ப்பரேட்டோட ரெஸ்பான்சிபிலிட்டியா நம்மள பார்க்க முடியும். சிஎஸ்ஆர்ன்றத தாண்டி. ஏன் அப்படி பண்ண மாட்றாங்கன்னு நெனைக்கிறீங்க? ஒரு வேள அவங்களுக்கு அத பத்தி தெரியலையா? இல்ல ரொம்ப எக்ஸ்பென்ஸ் ஆகும்ன்னு பார்க்குறாங்களா? இல்ல அவங்களுக்கு அது தேவையில்ல அப்படின்ட்டு ம். எக்ஸ்பென்ஸ் நினைக்கிறாங்கன்றது தேவையில்லாத ஒண்ணு. எக்ஸ்பென்ஸா? ஆல்சோ எப்படி சொல்ல? அ இப்போ ஏற்கனவே இருக்கிற சமூக படிநிலை அப்படின்றது கார்ப்பரேட்ட வந்து அவங்களுக்கு வந்து ஒரு ஆடட் அட்வான்டேஜா தான் வந்து கண்டிப்பா இருக்கு. இப்போ நம்ம பரவலாக்கப்பட்ட வளர்ச்சி வேணும் அப்படின்ட்டு சொல்றோம்னா, டீசென்ட்ரலைஸ்ட் டெவலப்மெண்ட் வேணும் அப்படின்ட்டு சொல்றோம்னா,
இருக்கிறவங்க கிட்டேருந்து இல்லாதவங்களுக்கு போக போகுது கரெக்டாக? அப்போ இருக்கிறவன் ஏன் வந்து இல்லாதவனுக்கு கொடுக்கணுன்ட்டு நினைக்க போகிறான் அப்படின்றது தான் வந்து கேள்வி. ஏற்கனவே மோஸ்ட் ப்ரிவிலேஜ் பிளேஸில் கார்ப்பரேட் இருக்கும்போது ஒய் வுட் கார்ப்பரேட் திங்க் தட் தே நீட் டு புட் எஃபர்ட் இன் அப்லிஃப்ட்மெண்ட் ஆஃப் த அண்டர் ப்ரிவிலேஜ்ட் அப்படின்றதுல தான் வந்து இது வந்து முடியுதுன்னு நினைக்கிறேன். இப்போ நம்ம சென்னையை எடுத்துக்கிட்டோம்னா பெரிய பிரச்சனை வந்து ஃப்ளட்டு தான். இயர்லி அது ஒரு பெரிய தான். அது நம்ம வேளச்சேரிலாம் சொல்ல வேணாம். அது ஏன் அப்படி நடக்குதுன்னு நினைக்கிறீங்க? அது சரி பண்ண வாய்ப்பு இருக்கா? சரி பண்ண வாய்ப்பு இருக்குதுன்னா கண்டிப்பாக கம்மி பண்ணுறதுக்கு மேபி வாய்ப்பு இருக்குது. இதோட காரணம் அப்படின்னா ஏற்கனவே சென்னையோட அர்பன் டெவலப்மெண்ட் இதை பற்றி சொல்லியிருந்தேன்ல, அன்பிளான்டான அர்பன் டெவலப்மெண்ட்டுன்றது தான் வந்து முக்கியமான காரணம். ஆல்சோ நம்ம வந்து என்க்ரோச்மெண்ட் அப்படின்ட்டு சொல்லும்போது வந்துட்டு ஈஸியாக சேரி பகுதி மக்களை வந்து எவிக்ட் பண்ணுறோம். ஆனால் சேரி பகுதிகள் வந்து ஆத்தோரங்கள்லேயும் ஏரி ஓரங்கள்லேயும் இருக்கிறதுனால சேரிக்கு தான் பாதிப்பு. ஆனால் பெரிய பெரிய பில்டர்ஸ் காசா கிராண்ட் மாதிரியான அப்பார்ட்மெண்ட்ஸாக இருக்கட்டும் சரி, இல்லை கவர்மெண்ட் இன்ஸ்டிடியூஷன்ஸே வந்து பெரிய ஆக்கிரமிப்புகள் பண்ணியிருக்காங்க. நீங்கள் எம்ஆர்டிஎஸ் எடுத்து பார்த்தீங்கன்னா பாதி எம்ஆர்டிஎஸ் வந்து பக்கிங்ஹாம் கால்வாய் மேலே தான் போகும். நீங்கள் வந்து எண்ணூர் பகுதியில் பார்க்கும்போது எத்தனை ஏக்கர்னு நான் கரெக்டாக மறந்துட்டேன். ஆனால் 2000 ஏக்கரோ 3000 ஏக்கரோ வந்து அரசு ஆக்கிரமிப்பே வந்து அந்த வெட்லாண்ட்ஸ் மேலே இருக்குது. ஸோ எண்ணூர் முகத்வாரம் அப்படின்றது வந்து சென்னையோட ஃப்ளட் மிட்டிகேஷனுக்கு குறிப்பாக நார்த் சென்னை பகுதியோட ஃப்ளட் மிட்டிகேஷனுக்கு வந்து ரொம்ப முக்கியமான ஈரநிலை. 2015 வெள்ளத்தப்போ வந்து கூவமும் அடையாரும் சேர்ந்து கடலுக்கு எடுத்துகிட்டு போன தண்ணியை விட கொசஸ்தலை ஆறு வந்து 2 மடங்கு தண்ணி, இந்த கம்பைன் கெப்பாசிட்டியோட 2 மடங்கு தண்ணி எடுத்துகிட்டு போச்சு. அப்போ அந்த இடத்துல இருக்கிற ஈரநிலைகள் இருக்கிற பெரிய என்க்ரோச்சராக அரசாங்கமே இருக்குது அப்படின்றப்போ, அப்போ அந்த என்க்ரோச்மெண்ட்டுக்கு கவர்மெண்ட் என்ன மாதிரியான ஆக்ஷன்ஸ் எடுக்க போகுது அப்படின்ற கேள்விகள் வந்து இருக்குது. இன்னொரு பெரிய எக்ஸாம்பிள் சொல்லணுன்னா, நம்மளோட நகரம் வளர்ந்ததே வந்து முதல்ல ஜார்ஜ் டவுன் வந்து வந்துச்சு. அதை சுற்றி மயிலாப்பூர் மாதிரியான கிராமங்கள் இணைஞ்சது. அப்படி வந்து நகர வளர்ச்சி நடந்துட்டு இருக்கும்போது வந்துட்டு ஐ திங்க் 1811 1911 நான் மறந்துட்டேன். ஸோ சம்வேர் அரௌண்ட் திஸ் டைம் மாம்பழம் வரைக்கும் வந்து சென்னை சிட்டி இருக்குது. அப்போ வந்து நுங்கம்பாக்கம் லாங் டேங்க் அப்படின்ற ஒரு பெரிய 6 ஏக்கர் சைஸ், 6 ஏக்கர் இல்லை, திரும்ப ஐ ஃபர்காட் த ஸ்டாட்ஸ். ஆனால் சென்னையில் இருக்கிறதுலேயே ஒரு மிகப்பெரிய நீர்நிலை அதுதான் வந்து சென்னையோட வெஸ்டர்ன் பவுண்ட்ரியாக இருக்குது. ஆனால் இன்றைக்கி அந்த ஏரி எங்கே இருக்குதுன்னு பார்த்தா அதுக்கு மேலே தான் வந்து நம்மளோட டி நகர் உட்காந்துட்ருக்கு. மாம்பழம் பெரிய அர்பனைசேஷன் ஆக ஆக மாம்பழம் அதிகமாக அர்பனைஸ் ஆகும்போது பெரிய அர்பனைசேஷன்ன்ற ஒரு விஷயம் நடக்குது. அப்போ வந்து மாம்பழம் ஹவுசிங் சொசைட்டி அப்படின்ட்டு ஒன்று கட்டுறதுக்காக இந்த நுங்கம்பாக்கம் லாங் டேங்க் மேலே மண்ணை கொட்டி அதை ஆக்கிரமித்து கட்டுறாங்க. அதுதான் நம்ம இப்போ பார்க்குற டி நகர். நம்ம இப்போ பார்க்குற டி நகராக இருக்கட்டும் சரி, நுங்கம்பாக்கம் ஏரியா, நம்மளோட லயோலா காலேஜ், வள்ளுவர் கோட்டம் உட்பட இது எல்லாமே அந்த லாங் டேங்க் மேலே தான் உட்காந்துட்ருக்கு. ஸோ நம்ம சிட்டி டெவலப் ஆகிற விதம் அப்படின்றதே வந்து ரொம்ப அன்பிளான்டாக இருக்குது. ஒரு பவுண்ட்ரி வரைகிறாங்க, பவுண்ட்ரி வரையும் போது அந்த பெரிய அர்பன் ஏரியாஸ் வந்து அந்த எல்லையில் இருக்கிற நகரங்கள் வந்து ஒரு பெரிய அர்பனைசேஷன்ன்ற ஒரு விஷயம் நடக்குது. உடனே அன்பிளான்டாக அந்த இடத்துல இருக்கிற இடங்கள் வந்து ஆக்கிரமிக்கப்பட்டு இன்னொரு சர்க்கிள் அப்படின்ட்டு வளர்ந்துக்கிட்டே போகுதுன்றது வந்து ஒரு முக்கியமான காரணமாக இருக்குது. இப்போ நம்ம அதை திருப்பி சரி பண்ணிவிட்டு இவங்களெல்லாம் வெளியே அனுப்பிச்சிட்டு அந்த மாதிரி பண்ண முடியுமா? இல்லை அவ்வளோதானா? அது ஒன்றும் பண்ண முடியாதா? இனி வெளியே அனுப்புறது அப்படின்றது எந்த அளவுக்கு சாத்தியமுள்ள விஷயம் அப்படின்றது தெரியல. ஆனால் தமிழ்நாட்டில் வந்து சென்னை மட்டும்தான் வளர்ந்த நகரமாக இருக்கணுமா அப்படின்ற கேள்வியிலேருந்து தான் நம்ம எடுத்துகிட்டு போகணும்னு நினைக்கிறேன். ஏன் கோயம்புத்தூரில் வந்து நீங்கள் டெவலப்மெண்ட் பண்ணக்கூடாது? ஏன் திருச்சியில் டெவலப்மெண்ட் பண்ணக்கூடாது? இப்போ நாகர்கோவிலேருந்து நான் ஏன் சென்னை வரைக்கும் வந்து இருக்கணும்? எனக்கு வந்து ஆப்பர்ச்சுனிட்டிஸ் ஒரு மதுரையிலேயே இல்லை திருநெல்வேலியிலே இருந்திருந்தால் நான் வந்து அங்கேயே படிச்சுருக்க முடியுமே அப்படின்ற விஷயங்கள்ல தான் இருக்குது. ஸோ பரவலாக்கப்பட்ட நகர வளர்ச்சி அப்படின்றதும் வந்து டெவலப் பண்ணுறேன் அப்படிலாம் சொல்கிறாங்களே. ஆமாம். ஆனால் சென்னையில் எந்த அளவுக்கு டெவலப் பண்ணுறாங்க, கோயம்புத்தூர், திருச்சி இந்த மாதிரியான இடங்கள்ல வந்து எந்த அளவுக்கு டெவலப் பண்ணுறாங்க அப்படின்றது நமக்கே வந்து விசிபிளாக பார்க்க முடியுது. கரெக்டாக?